ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்டான ஹோம்மேட் க்ரீம் பன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு ஜார் எடுத்திருக்கேன். அதில் வந்து சுகர் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா வந்து கொஞ்சம் பவுடர் மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கப் சுகர் ஆட் பண்ணி நல்லா பவுடர் மாதிரி அரைச்சிருக்கேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதில் பட்டர் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி க்யூப்ஸு 3 க்யூப்ஸ் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பால் பவுடர் வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஒரு 2 பேக்கெட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சமாக மில்க் பால் வந்து கொஞ்சோடு ஆட் பண்ணுறேன். இப்போ எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. நல்லா வந்து க்ரீமி டெக்ஸ்டர் வர வரையும் நல்லா வந்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா க்ரீமியாக ஆயிடுச்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ரெடிமேட் பன்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போது இது வந்து நான் ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து அந்த க்ரீமி வந்து அந்த ஸ்டஃப் மாதிரி பண்ண போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டான ஹோம்மேட் க்ரீம் பன் ரெடி. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்க நம்புகிறேன். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வெளியில் வாங்குறத விட ஸோ இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு ரெடி பண்ணி கொடுங்க. பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் டைம்ஸ் அந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம் அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெசிபி பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் வேற ஒரு ரெசிபியுடன் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.